நாளைக்கு காலையில வேலையா அவங்கள கிளம்பி அவங்க வீட்டுக்கு போக சொல்லு. ஏய், அமுதா. ஆ, ஏய். ஆ, ஆ. போ. என்ன தாத்தா? இந்த உலகத்திலேயே நானும் லட்சுமியும் சந்தோஷமா நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரே ஜீவன் யாரு தெரியுமா? இந்த ரஞ்சனி தான். ஆனா இன்னைக்கு எங்களை இப்படி கவலைப்பட வச்சுட்டாலே. தாத்தா ஐயா அம்மா எப்பவுமே என் கூடவே இரு, என்னை விட்டுட்டு எங்கேயும் போகாத தாத்தான்னு சொல்றவ இன்னைக்கு எங்களை பார்த்தாலே எரிச்சல் ஆகிறா. ஆனா அவ மனசார சொல்லலன்னு எங்களுக்கு தெரியும். அவ மனசார சொல்லலனாலும் அவ சொல்றத கேட்டு அது சும்மானு தெரிஞ்சும் எங்களால நிம்மதியா இருக்க முடியல. அவதான் அவ ஏண்டா இப்படி பண்றா? அவ இல்லாம இந்த வயசான காலத்துல நாங்க என்ன ஆவோன்னு அவ கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிறா. போன்னு சொல்றா. அவ இல்லாம ஒரேடியா போயிடுவோம் போல இருக்குப்பா. தாத்தா ஐயா ஐயா ரஞ்சினி அட என்னங்க ஐயா, அந்த பொண்ணு தான் என்னமோ புரியாம பண்ணின்னு இருக்குது. நீங்க வேற வருத்தப்படுங்க, எல்லாம் சரியாயிடுங்க ஐயா. ஏய் ஃபிட்டு ரஜினி. போய் பேசுங்கம்மா. போங்கம்மா, வாங்க. சரி. மாதவா, அம்மா என்னம்மா? அம்மா சொல்லுங்கம்மா. சொல்லுமா. நாளைக்கு தங்கச்சிக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டணும். இல்லனா எக்ஸாம் எழுத ஹால் டிக்கெட் கொடுக்க மாட்டாங்க. ஃபீஸ் கட்டினாதான் எக்ஸாம் எழுத முடியும்பா. இன்னைக்கு தான் காலேஜ்ல இருந்து லெட்டர் வந்தது. அம்மா எனக்கும் வேலை செஞ்ச இடத்துல பணம் வரலம்மா. நான் வேணா கேட்டு பார்க்கறேன். உன்கிட்ட பணம் இல்லைங்கிறது எனக்கு தெரியும்பா. உங்க அப்பா போனதுல இருந்து நீதான் இந்த குடும்பத்தை பாத்துக்கிற. பாவம், நீயும் என்னதான் பண்ணுவ? இதெல்லாம் புரிஞ்சுக்காம உன் தங்கச்சி டூருக்கு வேற போயிருக்கா. ஆனா நான் வந்தது உன்கிட்ட பணம் கேட்கல. இந்த வளையல் உங்க அப்பா ஆசை ஆசையா கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு போட்டு விட்டது. இதை என்னைக்குமே கழட்டக்கூடாதுன்னு நினைச்சேன். இந்த வளையல் என் கையில இருக்கிறத பாக்குறப்ப உங்க அப்பாவுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இருந்தாலும் உன் தங்கச்சியை நல்லா படிக்க வைக்கணுங்கிறதுதான் அவரோட ஆசை. அவரோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக இந்த வளையல கழட்டுறதுல தப்பே இல்லை. இத ஒரு நல்ல கடையா பார்த்து அடமான வச்சு
பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுப்பா. புடிப்பா. இந்த எப்ப பார்த்தாலும் குடும்பத்துக்காக வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டே இருக்க. உன்னையும் பாத்துக்கப்பா. அண்ணா, நீ அடமானம் வச்சு பணத்தை மட்டும் கொண்டு வாண்ணே. வேலை கிடைச்சதும் நகையை நான் மீட்டுக்கிறேண்ணே. டேய் என்னடா? அண்ணா, நான் பாத்துக்கிறேண்ணே. நீ பாரு. பாரு. இது பாவப்பட்டு சேர்த்த பணம்மா. அது தெரிஞ்சா நீ வாங்கிக்க மாட்ட. அதனால தான் நீ கைட்டி கொடுத்த வலையில வாங்கிக்கிட்டு உனக்கு இந்த பணத்தை கொடுக்க போற. கரெக்டா சொன்னீங்க பாய். கொசுடா. விளையாட்டு பசங்க கொசுடா. டேய் போயிடுச்சு. என்னங்கடா எல்லாரும் குந்தி நிக்கிறீங்க? மணி ஆவல, இவங்கெல்லாம் தூங்க வேணாமா? ஏமா நீங்க வாங்க, 2 பேரும் வந்து படுங்க வாங்க. வேண்டாம். ஐயா ஐயா, நீங்க நம்ம வீட்டுக்கு வாங்கய்யா, தாராளமா இடம் இருக்கு, அங்கே படுத்துக்கலாம் வாங்க. இல்ல இல்ல, யாரு வீட்லயும் வேண்டாம் பாய். நாங்க இங்கேயே காத்தாட படுத்துக்கிறோம். 4 செவுத்துக்குள்ளேயே படுத்து படுத்து போர் அடிச்சு போச்சு. இந்த வெட்ட வெளியில நிலாவை பாத்துக்கிட்டு என் பொண்டாட்டி கூட கதை பேசிக்கிட்டு இங்க தூங்குறதே தனி சுகம். அஃப்கோர்ஸ் அது ரொம்ப நாளாச்சு. நாங்க இப்படியே தூங்குறோம். பாப்பா, இது ஒன்னும் அவர் வீடு இல்ல, அவர் இஷ்டத்துக்கு தூங்குறதுக்கு. இங்க கொசு கடிக்கும், தேவலமா டஸ்ட் எல்லாம் இருக்கு. கொசு கடிச்சா அவருக்கு வேற ஒத்துக்காது, அலர்ஜி ஆயிடும். அவருக்கு இதெல்லாம் செட் ஆகாதுன்னு சொல்லுங்க பாப்பா. எங்க மேல ஏன் பாய் இவ்வளவு அக்கறைப்படுறாங்க? எங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நாங்க பாத்துக்கிறோம். பாப்பா, அவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவரோட பையன் அப்புறம் இங்க வந்து தேவலாம அதுக்கும் காரணம் நான் தானே சொல்லுவாரு. எனக்கு எதுக்கு தேவலாம பிரச்சனை? அவரை ஒழுங்கா உள்ள போய் படுக்க சொல்லுங்க. எங்க பையன் அப்படி ஏதாவது வந்து பேசினா அத நாங்க பாத்துக்கிறோம். அவங்களுக்கு எதுக்கு பாய் கஷ்டம்? அத நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லுங்க பாய். ரஞ்சனி, இப்ப எதுக்கு அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்க? அவங்க இங்க தானே படுக்கணும்ன்றாங்க, படுக்கட்டுமே. நம்மளும் இங்க தானே படுக்கிறோம். ஆனா ஒரு கட்டில் தானே கீது. அமுதா, எனக்கு கட்டில படுத்தா தூக்கம் வரல, நான் பாயிலே படுத்துக்கிறேன். அதுதான் எனக்கும் வேணும். கட்டில வேணா இவங்க எடுத்துக்கிட்டோம். ஐயோ, எனக்காக யாரும் விட்டு கொடுக்க வேண்டாம் பாய். நான் ஒன்னும் யாருக்கும் விட்டு கொடுக்கல. எனக்கு அதுல படுத்தா தூக்கம் வரல, நான் என் வசதிக்கு ஏத்த மாதிரி படுத்துக்கிறேன்.